பால்னஸ், தலையில் சொட்டை விழுகிறது இல்லையா, நிறைய பேருக்கு தலையில் ஏறு நெத்தி ஆயிட்டுறது. ஈவன் இள வயதினர்களுக்கு 20ஸ்லேயே 27 28லேயே நிறைய பேர் வராங்க, எனக்கு சொட்டை விழுகுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஹெச்டின்றது என்னன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான்ங்க. இது வந்து எதனால் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதனால், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னால, ஸ்ட்ரெஸ்னாலையும் சொல்லலாம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம லோ கார்ப் டயட்ஸ் எடுத்துக்கணும், ஆடட் சுகர்ஸ் எடுத்துக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இது நிறைய நம்ம சுகர் எடுக்க 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 நம்ம இங்கே தலையில் ஃபுல்லாக முடியெல்லாம் கொட்டி அந்த இடத்துல அப்படியே அழகாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும், திரும்ப முடி வளரவே வளராது. அகெயின் இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். அதோட ஹோமியோ மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வரும்போது அழகாக ட்ரீட் பண்ணிடலாம். இந்த